கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். கொலோசியர் 3:18 மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். குடும்பம் என்ற அமைப்பை கர்த்தரே முன்னின்று ஏற்படுத்தினார். கணவனை குடும்பத்துக்கு தலைவனாகவும் மனைவியை குடும்பத்திற்கு தலைவியாகவும் நியமித்திருக்கிறார். கணவனுடைய வார்த்தைக்கு கர்த்தருக்குள், அதாவது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி மனைவி கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கணவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று தன்னிச்சையாய் செயல்பட்டு தனித்து வாழ்வதை ஒரு நாளும் தேவன் ஆதரிக்கிறவர் அல்ல. நோவாவுக்கும் லோத்துவுக்கும் கர்த்தருடைய திட்டமும் தரிசனமும் வெளிப்படுத்தப்பட்டது. ஒட்டுமொத்த உலகமும் நோவாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்காத போதும் நோவாவின் மனைவி கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதினால் அவளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிவிலிருந்து காத்து கொண்டாள். ஆனால் லோத்துவின் மனைவி அரைகுறையாய் தன்னுடைய புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் உப்பு தூணாலானது மாத்திரமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் அழிவுக்கு நேராக நடத்தி விட்டாள். தன்னுடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கு அவளே காரணமாய்விட்டாள். ஆகவே மனைவிகள் கர்த்தருக்கு பயந்து புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது குடும்பங்களை கட்டுகிற கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை கட்டி ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார்.